Hi learners, நம்ம வாழ்க்கையில நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்டான சில வார்த்தைகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வார்த்தை மற்றும் அதற்கான தமிழ் அர்த்தம் பிளஸ் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்க போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் கேம்பிள். கேம்பிள் அப்படின்னா என்னன்னா சூதாடுதல், அதாவது சூதாடுதல், சூதாடுவது அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இதே வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா he gambled all his money in the casino. கெசினோல ஒரு சூதாட்டம், ஒரு கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பணம் வச்சு ஆட்டம் விளையாடி தோத்து போறது, அதுதான் நம்ம வந்து கேம்பிள் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவோம். செகண்ட் ஜென்யூன். ஜென்யூன் அப்படின்னா உண்மையான அல்லது இயல்பான அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்களேன். a smile was genuine not fake. அவருடைய புன்னகை, அதாவது அவரோட சிரிப்பு வந்து, அவளோட சிரிப்பு வந்து ரொம்ப உண்மையான ஒரு சிரிப்பா இருந்தது. ஒரு பொய்யா ஃபேக்கா ஸ்மைல் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம அவளோட ஸ்மைல் வந்து உண்மையான ஸ்மைலா இருந்தது அப்படின்னு சொல்றது. தேர்ட் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் அப்படின்னா என்னன்னா நன்றி உணர்வு, ஒரு நன்றி உணர்வோட நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் she showed a gratitude to the teacher. அவளுடைய ஆசிரியருக்கு அவளோட கிராட்டிடியூட், அதாவது அவளோட நன்றி உணர்வை காமிக்கிறா. ஷோட் அப்படின்றது வந்து நன்றி உணர்வை காமிக்கிறது அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நம்பர் 4 ஜென்ரஸ். ஜென்ரஸ் அப்படின்னா என்னன்னா தாராளமான அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. தாராளமானனா என்னன்னா ரொம்ப கணக்கெல்லாம் பார்க்காம தாராளமா செலவு பண்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிதான். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் he is generous in helping poor people. ஏழைகளுக்கு உதவுதுல வந்து அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ரொம்ப தாராளமா ஏழைகளுக்கு உதவி பண்ணுவான், ரொம்ப அதிகமா செலவு பண்ணுவான், அந்த மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட் க்ளூமி. க்ளூமி அப்படின்னா என்னன்னா சோகமான அல்லது வந்து இருண்ட அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் the weather looks gloomy today. அதாவது வெதர்னா நம்மளோட ஜஸ்ட் ஒரு கிளைமேட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெதர். ஸோ அது வந்து இன்னைக்கு ரொம்ப இருட்டா இருந்தது. சோகமானன்றதை விட இருண்ட நிலையில நம்மளோட வெதர், நம்மளோட வானம் வந்து இருண்ட நிலையில இருக்கு, அந்த மாதிரி சொல்லும்போது க்ளூமி அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். the weather looks gloomy today. நெக்ஸ்ட் கிரீடி. கிரீடினா நம்ம எல்லாருக்குமே மோஸ்டா தெரிஞ்சிருக்கும், பேராசை அப்படின்றது. the greedy man wanted more money. அதாவது பேராசை பிடிச்ச ஒரு மனுஷனுக்கு வந்து நிறைய பணம் வந்து அவனுக்கு தேவைப்படும், ரொம்ப பணத்துல வந்து ரொம்ப பேராசை பிடிச்சவனா இருக்கிறான், அந்த மாதிரி சொல்லும்போது கிரீடி அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிரம்பிள். கிரம்பிள் அப்படின்னா என்னன்னா முணுமுணுத்தல் இல்லைன்னா வந்து புலம்புதல், அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு வந்து வாயில போட்டு முணுமுணுத்துட்டு புலம்பிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயத்துல வந்து நம்ம வீட்டுல நம்ம அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலையை செய்வாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம், இல்ல வீட்டுல ஏதாவது ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த கிச்சன்ல வேலை செஞ்சுட்டே ஏதாவது ஒண்ணு புலம்பினே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அதுதான் வந்து கிரம்பிள் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் he always grumbles about his job. அவனோட வேலையை பத்தியும் அவன் வேலை செய்யற இடத்த பத்தியும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு புலம்பிக்கிட்டே இருக்கான், முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது கிரம்பிள் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் காசிப். காசிப் அப்படின்னா வதந்தி பேசுறது, ஒருத்தவங்களை பத்தி ஏதாவது காசிப் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது they were gossiping about their neighbors. பக்கத்துல இருக்கிற நெய்பர் வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வதந்தி கிளப்புறது, வதந்தி பரப்பி விடுறது, இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம காசிப் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். அது எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுன்னா they were gossiping about their neighbors. அவங்க எல்லாரும் அவங்களோட நெய்பர் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி காசிப் பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றது. கோர்சஸ் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போதைக்கு நம்ம வந்து பிடிஎஃப் வந்து சேல் பண்றோம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பேமெண்ட் நீங்க அதுலயே நம்ம அனுப்புற அந்த கியூஆர் கோட் மூலியமா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க இந்த புக்கை நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுல வந்து நம்ம தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம். ஸோ பிகினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. முக்கியமா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூடவே நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்சஸ் நம்ம வந்து யூடியூப்ல போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதையுமே பாத்தீங்கன்னா மோர் ஓவர் உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீலிங்கே இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கான டென்சஸ் நீங்க ஃபுல்லாவே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் க்ளோரியஸ். க்ளோரியஸ் அப்படின்னா சிறப்பான அல்லது மகத்தான அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா
இந்தியா ஆஸ் எ க்ளோரியஸ் ஹிஸ்டரி அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மகத்தான ஹிஸ்டரி அப்படின்றது வந்து வரலாறு கரெக்டா. அப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு சிறப்பான வரலாறு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக இந்த சென்டென்ஸ் இந்தியா ஆஸ் எ க்ளோரியஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து கிரேஷியஸ். கிரேஷியஸ் அப்படின்னா என்னன்னா கருணை உள்ள இல்லைன்னா வந்து நல்ல மனம் கொண்ட அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம கிரேஷியஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. she is always gracious to her guest. அவளோட கெஸ்ட் எல்லாரையும், அதாவது நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளி எல்லாரையும் வந்து நல்ல ஒரு மனமோட நல்ல ஒரு கருணை பண்போட எல்லாரையும் வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் she is always gracious to her guest. அவர் எப்போதும் தனது விருந்தினருக்கு நல்ல மனம் கொண்டவராக செயல்படுவார் அந்த மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட் ஜைஜாண்டிக். ஜைஜாண்டிக்னா என்னது மிகப்பெரிய இல்லைன்னா வந்து பிரம்மாண்டமா இருக்கிறது அப்படின்னு சொல்றது. ஜைஜாண்டிக் ஷிப் வாஸ் சீன் அட் தி ஹார்பர். ஒரு பெரிய நல்ல பிரம்மாண்டமா மிகப்பெரிய படகை நாங்க வந்து ஹார்பர்ல பார்த்தோம் அந்த மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட் வந்து கேரண்டி. கேரண்டினா என்ன உத்தரவாதம். உன்னோட போன் வந்து கம்ஸ் வித் a 2-year வாரண்டி அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. this phone comes with a 2-year warranty. Sorry, 2-year guarantee. Warranty guarantee both are similar actually. அதுக்காக தான். So this phone comes with a 2-year guarantee அப்படின்னு சொல்லும் போது இந்த போனுக்கு 2 வருடம் உத்தரவாதம் உண்டு. அதுக்குள்ள இந்த போனை நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து அதை சப்போஸ் ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கம்பெனி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. பேட்டரியில எரர் வந்துச்சுன்னா அந்த பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உத்தரவாதம் கொடுப்பது, அதுக்கு தான் வந்து கேரண்டி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேட்ஃபுல். கிரேட்ஃபுல்லும் வந்து சேம் தான், நன்றி உள்ள அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் சப்போர்ட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் உன்னோட உதவிக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவனா என்னைக்குமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட் வந்து கிளைடு. கிளைட் அப்படின்னா என்னன்னா மென்மையான சரிவு, ஒழுகுதல் அந்த மாதிரி சொல்றது. the bird glided across the sky அப்படின்னா பறவை வந்து வானத்துல வந்து மென்மையாக சரிந்தது இல்லைன்னா மென்மையாக பறந்தது அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம கிளைட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் லாஸ்ட் வேர்டு. இது வந்து உங்களுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஐ மீன் உங்களோட ஹோம்ஒர்க் சென்டென்ஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அப்படியே கூடவே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் வந்து ஃபைண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேர்ட் சொல்றேன் பாருங்க. கேலண்ட். கேலண்ட் GALLANT. இதோட மீனிங் வந்து தமிழ்ல என்ன அப்படின்றதையும் அண்ட் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் டைப் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த சென்டென்ஸ் ஆர் அந்த உங்களோட மீனிங் வந்து கரெக்டா அப்படின்றத நான் கமெண்ட்லயே உங்களுக்கு ரிப்ளைல கொடுத்துருவேன். ஓகேவா. ஸோ ஐ வில் see you in the next interesting and important video. Bye.